உலகெங்கு வாழும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நெல்லை பாலு. உறவுகளே, இந்த காணொளியை கடைக்கோடி தேவேந்திரனும் காணும் விதத்தில் அனைத்து உறவுகளும் கண்டிப்பாக பகிர வேண்டும். நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், பெரியவர்கள், நம் குழந்தைகள் பள்ளி படிப்போடு சேர்த்து பாண்டியர்களுடைய வரலாறுகளை, அதாவது நம் வரலாறையும் அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்யும் விதத்தில் நம்மளுடைய வரலாறுகளை கண்டிப்பான முறையில் படிக்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிற சொல்லுங்கள். ஏன் இதை இந்த காணொலி வாயிலாக அவங்கள்ட்ட பதிவிடுறேன் அப்படின்னா, முதல்லலாம் நகை திருடுவாங்க, ஆடு மாடுகளை திருடினாங்க, அடுத்து வீடுகளை திருடினாங்க, இடங்களை திருடினாங்க. இப்படி திருடின ஒரு கும்பல் தற்காலமாக இப்போது சமீப காலமாக வரலாறுகளை திருடி வராங்க. வரலாறுகளை திருடி அவர்களுடைய வரலாறாக மாற்றக்கூடிய சூழல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த காணொலி வாயிலாக என் சமூக உறவுகளுக்கு பதிவிடுதேன். அதனால் கண்டிப்பான முறையில் பாண்டியர்களுடைய அதாவது நம்மளுடைய வரலாறு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சிருக்கணும். யாரிடத்தில் பாண்டியர்களுக்கான பொருள் விளக்கம் கேட்டாலும் பொருள் விளக்கம் தெளிவாக கூறும்படி வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கும்பல் நான் தான் பாண்டியர், நாங்கள் தான் தேவர் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா ஜாதியெல்லாம் விட்டுட்டாங்க, பட்டம்தான் இப்போ ஜாதி ஆகிப்போச்சு. பாண்டியர்கள் யார், பாண்டியர்களோட பொருள் விளக்கம் கேட்டால் ஒரு நாதாரிக்கும் தெரியாது. சரியா? அதனால் என் சமூக உறவுகள் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வரலாறுகளை பள்ளி கல்வியோடு சேர்த்து நம் சமூகத்திற்கான வரலாறுகளையும் கண்டிப்பான முறையில் தெரிந்து கொள்ள வழிவகை செய்யுங்கள் என் சமூக உறவுகள். மேலும் மேலும் சொல்கிறேன், நம் வரலாறுகள் ஒரு சில திருட்டு கும்பலால் திருடப்பட்டு வருகிறது, வரலாறுகள் மறைக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா அதனால் முதல்ல செஞ்ச பணியெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ வரலாறு திருடக்கூடிய பணியை தான் ஒரு கும்பல் செஞ்சுட்டு வராங்க. அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த காணொலியை என் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் இளைஞர்களும் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை என்றும் என் சமூக மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு. வணக்கம் உறவுகளே.